Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் தான் தன்னோட கம்ப்யூட்டரில் வந்து வைஃபை வேலை செய்யலை. நான் எப்படி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது? ஸோ இப்படி வைஃபை இல்லாத கம்ப்யூட்டரில் எப்படி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு சிம்பிள் ட்ரிக்கை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கணும். நம்ம கம்ப்யூட்டரில் வைஃபை இருக்குமா இருந்தால் நம்ம மொபைலில் வந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி நம்மளால் நம்ம கம்ப்யூட்டரில் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும். அப்படி நம்ம கம்ப்யூட்டரில் வைஃபை இல்லாத சமயத்தில் அது வந்து பாசிபிள் இல்லை. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நம்ம எப்படி நம்ம கம்ப்யூட்டர் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுனா அதற்கான ஒரு மெத்தட் தான் யூஎஸ்பி இன்டர்நெட் ஷேரிங். அதாவது நம்ம கம்ப்யூட்டரை வந்து நம்ம மொபைலுக்கு வந்து யூஎஸ்பி கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணி நம்மளால் இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும். முதல்ல வந்து உங்கள் மொபைலை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. மொபைலை எடுத்துகிட்டு உங்கள் ஃபோனுக்கான டேட்டா கேபிளை எடுத்து உங்கள் ஃபோனையும் பிசியையும் கனெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் டேட்டா கேபிள் டேட்டாவும் ஷேர் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா சில கேபிள்ஸ் இருக்கும், அது வந்து பவர் மட்டும்தான், அதாவது சார்ஜ் மட்டும்தான் போட முடியும், அதில் வந்து டேட்டா ஷேர் பண்ண முடியாது. ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியமான ஒரு கேபிளை வந்து கனெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் மொபைலில் வந்து வயர்லெஸ் அண்ட் நெட்வொர்க் அந்த ஆப்ஷனுக்கு வந்து போய்க்கொள்ளுங்க. போயிட்டு அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இருந்தால் தெரியும், யூஎஸ்பி இன்டர்நெட் ஷேரிங் ஆப்ஷன் வந்து கட்டாயமாக இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணி கொள்ளுங்கள். அதாவது உங்கள் கம்ப்யூட்டரையும் மொபைலையும் வந்து யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆன் பண்ணி கொள்ளுங்கள். ஆன் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் வந்து மொபைல் டேட்டா வந்து ஆன் பண்ணி கொள்ளுங்கள். இப்படி ஆன் பண்ணும் பொழுது ஒட்டோவாகவே உங்களோட கம்ப்யூட்டர் வந்து இன்டர்நெட்க்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ நீங்களே பார்க்கலாம், கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளால் நம்ம கம்ப்யூட்டரில் வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு சிம்பிள் மெத்தட். இந்த மெத்தட் மூலமாக நம்ம கம்ப்யூட்டரில் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி நம்ம கம்ப்யூட்டரில் வைஃபை இல்லை, வைஃபை ஒர்க் பண்ணலை அப்படின்ற கவலையே தேவையில்லை. நம்மளால் நம்ம மொபைல் மூலமாகவே இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரில் வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கம்ப்யூட்டரில் எல்லா ப்ராப்ளமையும் நீங்களாகவே சால்வ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.